அழகாக அமைந்தது அழகோடு வளர்ந்தது ஆதி உயர்ந்தது அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மற்றும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற பாண்டிய நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, ரொம்ப சிறப்பா நடத்தணும். அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம், நல்லபடியா ரசிக்கணும். அதுக்குதான் அவங்களும் கூடி உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா ஆமா, மேடை அருமையான மேடை. இவ்வளவு அகலமான மேடை நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. நிக்க இடமில்லாம தான் நின்று இருக்காங்க. நீங்க சாப்பிட ஆடி ஓடுறதுக்காக நல்ல படுத்து கூட உருளலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவு சௌரியமா இருக்குன்னு சொல்ல வர்றேன். கூட்டமும் நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை? நாடகம் நல்லா இருக்கணும். அது யார் கையில இருக்கு? என் கையிலும் இல்ல, உன் கையிலும் இல்ல, அவர் கையிலும் இல்ல.
எல்லாம் அந்த பகலாங்கையில தான் இருக்கு. சாமி கும்பிடுங்க, நல்லபடியா நடக்கும். சாமி கும்பிடுங்க. ஏன்னா சாமி தயவு இல்லாம எந்த காரியமும் நல்லபடியா நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனுஷாளுகளை நம்புறதே கிடையாது. என்னோட 25 வருஷ நாடக சர்வீஸ்ல இதுவரைக்கும் யார் நல்லவன் யாரு கெட்டவன் கண்டுபிடிக்க முடியல. என்ன அப்படி சொல்றீங்க? என் கூடவே வர்றியா? சரி. நான் தான் கூட்டிட்டும் போறேன். என் காசை செலவு பண்ணி நான் தான் வாங்கியும் கொடுக்குறேன். ஆனா வாங்கி கொடுத்து என் கூடவே உட்காந்து குடிச்சு விட்டு போதை ஏறணும் என்னையுமே சட்டையை கொடுத்து குடிச்சு அடிக்கிறேன். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கி கொடுத்துட்டு வாங்க போடணும் விதி இருக்கு. அது விட்டு போகுமா? அதுக்காகத்தான் நான் மனுஷான நம்புறதுல சாமியை தான் கும்பிடுறேன். நீங்களும் கும்பிடுக்குறீங்க. நாட்டுல சாமி கும்பிடாத ஆள் யாரப்பா இருக்கா? களவாட புறவைய கூட சாமி கும்பிட்டு போறேன். கும்பிடுவாங்கல்ல எனக்கு சாமி நான் தொழிலுக்கு கிளம்பிட்டேன். அவனுக்கு அதான தொழில். நம்ம நாடகம் அவன் களவாடுறேன். நான் போற பக்கம் இன்னைக்கு நான் அடி வாங்காம தப்பிச்சு வரணும். அப்படி வந்துட்டேன்னா களவாண்டதுல 3ல ஒரு வந்து உண்டியில ஓட்டுறேன். அவனுக்கு கும்பிட்டு தான் போறேன். அவனை குடிக்க போறாங்களே ஐயா காவல்துறை அதிகாரிகள், அவங்களும் சாமி கும்பிட்டு தான் போவாங்க. 15 நாளா என் கையில சிக்க மாட்டேங்கிறேன் சாமி. இன்னைக்கு எப்படியாவது அவனை நான் பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டேன்னா 1 மாசத்து சம்பளத்தை உண்டியில ஊட்டுறேன். அவரும் கும்பிட்டு தான் போறாங்க. சாமி தர்ம சங்கத்துல முடிக்குது. 2 பேரும் காசு தரம்ன்றாங்களே யாருக்கு உதவணும்? அப்படின்னா சாமியை குழப்பத்தை விட்டு விடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிற ஆண்டவான்னு அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம நல்லபடியா நாடக ஆரம்பிச்சிருவோம். நீங்க நல்லபடியா பாருங்க. அந்த வண்டிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. போட்டு பண்ண பண்ண மெதுவா பண்ண ஆளு நிறைய உட்காந்துருக்கு. விரட்டாம 80லயே போ. அதுக்கு மேல விரட்ட வேணாம். மெதுவா புள்ள லெப்ட் பாருங்க. அப்ப புள்ள ரைட் மாறு. எங்கிட்டு மாறாம எப்படிதான் போடுறது? நேரா போனாலும் சரி காந்தியா போனாலும் சரி பைய போட்டோம். ஓகே தலைவா உங்க விரட்டாம 100லயே போங்க. ஆளு நிறைய இருக்கு. அந்த பக்கமா போய் 20 போங்க. நீனக்குள்ள 100ல போங்க. நல்லபடியா நாடத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கணும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. எப்படி முடிச்சுட்டு பார்க்காம குப்பரை கொடுத்துட்டு முடியல நம்ம முழிக்கணும். அதுதான் நம்ம கடமை. தயவு செய்து இன்னைக்கு ஒரு பொழுது யாரும் தூங்காதீங்க. ஏன்னா தூங்காம இருந்து பார்த்தாக்கா எப்படி நடக்குது தெரியும். அதை மீறி தூக்கம் வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை எங்களுக்கு தரவு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவும் எங்களுக்கு தரவு வேணுங்க. அமைதியாக 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 நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு தரவு வேணுங்க. எனவே செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க. செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க. எனவே செஞ்ச நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உலகத்தில் யாரும் இல்லைங்க. ஐயா அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. கூட்டத்திலே 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 கூச்சல் குழப்பம் செய்யக்கூடாது. குஞ்சு குமரிகளை குறுகுறு பார்க்கக்கூடாது. கூட்டத்திலே கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது. குஞ்சு குமரிகளை குறுகுறு பார்க்கக்கூடாது. அங்க இங்க காலவிட்டு ஆட்டக்கூடாது. சரவணா கூட்டத்துல ஆணு முன்ன எல்லாம் ஒன்னா கலந்தே உட்கார்ந்துருக்கு. அரிசி மருத்துவ கலந்த மாதிரி கலந்துருக்கு. என்னதான் ஒண்ணு முன்னா கலந்து உட்கார்ந்தாலும் அக்கா யாரு தங்கச்சி யாரு கொண்டாட்டி யாரு நமக்கு தெரியாம போகுமா? அப்படி தெரியாத சில ஈத்தர் பயலு நாட்டுல உண்டு. எல்லா மனுஷனுக்கும் 6 அறிவு வேலை செய்யறது இல்ல. 3 அறிவு மனுஷன் 2 அறிவு மனுஷன் எல்லாம் இருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி அக்கான்னு பேதம் எல்லாம் தெரியாது. பொம்பளை ஆள் அவ்வளவு. ஆனா ஆள் பார்க்க நாகரீகமா இருப்பேன். சரி அவர் கதிர வேட்டி என்ன கதிர சட்டை என்ன சந்தன கூட்டம் என்ன பூ கூட்டம் என்ன அப்படியே ஞானப்பழமா உட்காந்துருப்பேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருப்பேன். நைசா காலை விட்டுருக்கேன். சரி இந்த பொம்பளை அப்படியே நெருங்கி முழு குறைஞ்ச மாதிரி பக்கத்துல ஒரு ஆத்தா பின்னாடி நெறிகிற ஒண்ணும் இல்ல தண்ணி சும்மா அது இடவட்ட வையவன் தெரியல. வெளியே சொன்னா கேவலமே. உள்ள பல்ல கடிச்சு இருக்கும் பாவம். ஆனாலும் அவன் கடமையில இருந்து அவன் தவற மாட்டான். விடிய வரைக்கும் இப்படியே சுரண்டி அவனுக்குள்ள புளிப்புண்ணாக்கி விட்டுருவேன். சுரண்டல் என்ன கிடைக்குது? என்ன கடமை முடிச்சவங்க அது சுகம் செய்வாங்க. அப்படி யார் வந்திருந்தா தயவு செய்து கிராமத்துக்கு உண்டான மரியாதையை காப்பாத்தி உங்க கைய காலை அடக்கி வச்சு என்ன செய்யக்கூடாது? அங்க இங்க காலை விட்டு ஆட்டக்கூடாது. அங்க இங்க காலை விட்டு ஆட்டக்கூடாது. நாடகத்திலே கலகத்தில் செய்யக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. இளையராஜா மியூசிக் டைரக்டர். அம்மா தாயே தாயே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சம்மா. போடா திருக்கு போய் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா தாய புண்ணியவதியை சொல்ல வேணுங்க. ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியை சொல்ல வேணுங்க. ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க. அக்க பக்க நலவையே பேச வேணாங்க.
அதுக்காக சொல்ற வார்த்தை, எனக்கு தாய்மார்களை கண்டா தாண்டா ரொம்ப பயம். ஏனே ஆம்பளை ஆளு பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. 1000 மணி லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி இருந்தாலும் கலைச்சல் வராது. ஆம்பளை ஆளுக்கு என்ன பிரச்சனை? பிடிச்சா தண்ணி போட்டானா கொஞ்ச நேரம் 7 எழுப்பா முண்டை, அப்புறம் அதோட மட்டை ஆயிடுவேன். சரி, நம்மளா கூட 2 நிமிஷம் கொடுத்துட்டோம்னா சத்தம் இல்லாம தூங்கிடுவேன். சரி, ஆனா ஓவரா போதை ஆயிருச்சா அந்த போதை இறக்குறதுக்கு நம்ம ஆள் படாத மாதிரி வரையா. ஆளை கொண்டு விட்டா தூக்கி கொண்டு கொள்ளைக்குள்ள உட்கார வச்சு குடமா தண்ணி ஊற்றுவேன். ஆனாலும் அவர் என்னமோ அபிஷேகம் பண்ண மாதிரி அப்படியே மஞ்சள் உட்கார்ந்துருக்கேன். சரி, இது பார்த்தாலும் காதுக்குள்ள எண்ணெயை காய்ச்சிட்டு விடுவேன், புளிய கரைச்சு கொடுப்பாங்க, எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் கொடுப்பேன், வாய்க்குள்ள கையை விட்டு வாங்கி இருக்கு சொல்லுவாங்க. போதை இறங்காது. போதை இறங்கணுமா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு எவனையாவது அடிக்கணும், இல்லைன்னா எவனையாவது அடி வாங்கணும், இல்லைன்னா நம்ம அப்பு இறங்காது. சவுண்ட கொடுத்தா மாத்திரியா அப்படின்னா வேற ஒண்ணும் செய்ய வேணாம். சப்புன்னு ஒரு அப்படின்னா உடனே இந்த போதை எப்படி இறங்கும் தெரியல. அந்த அடிக்கு ஒரு மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆம்பளை ஆளுக்கு இந்த தும்மன் தான் வேற கிடையாது. ஆனா 2 பொம்பளை ஆளுங்க ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் அதோட புலிஸ் ஊத்தி மூட வேண்டியதான். அத மாதிரி யாரும் என்ன வையப்படாது. ஏடா கோமாளி நம்மளை திருச்சா நினைக்காதீங்க. உங்களை மட்டும் ஏன் சொல்றோம்னா தொண்டை முடிச்சில்லாத தொண்டை ரகசியம் தங்க. பொம்பளை ரகசியம் தங்குமா? எத்தனை நண்டி மேட்டரா இருந்தாலும் கொலாய் அடிக்க வந்துடும். ஒரு பொம்பளை ஒரு குடத்தை லேசா அப்படி இடிச்சா அது போறீங்க. அவன் கூட போனதா தெரியாது. நீ அவனை வச்சிருந்தவரானே, நீ இவன் வச்சிருந்தவரானே, எல்லா டீட்டெயிலும் வரும். நம்ம நோட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு தான் நமக்கே தெரியும் இவ்வளவு நடந்திருக்காங்க. இதை விட வேடிக்கடா, ராத்திரி 11 மணிக்கு மேல ஊரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பிட்டு கூப்பிட்டு வெத்தலை வாக்க போட்டு அப்படி பாய விரிச்சு கொண்டாட்டி உட்காந்து சமரசமா, அடியே உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன், இது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சதா இருக்கணும், ஆத்தாளுக்கும் அது தெரியப்படாது. வெளியே லேசா லீக் ஆச்சு உன்னை சுருக்க வச்சு தூக்கிட்டு சும்மா கிடங்க, எதை சொல்றது எனக்கு தெரியாது அப்படி நைஸா நம்ம தலையை தடவி மேட்டரை வாங்கி போவான். சரி, நம்மளும் சொல்லிவிட்டு அங்கனதான் எடுத்திருப்பான், அங்கன கூட அவனும் எடுத்திருப்பான். 2 பேரும் நல்லா கொரட்டா விட்டு தூங்கிடுவோம். சரி, காலையில 4 மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சிரும். வாக்கிங் போகணுமா இல்லையா? ஆனா அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். பாவம், தூங்கட்டும். உழைச்சு ஓடா போட சிரிக்கி தூங்குடி தூங்கு, நான் கடையில போய் டீ குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு டீ கடைக்கு போனோம்னா ராத்திரி நம்ம கொண்டாட்டிட்டு சொன்ன மேட்ரு டீ கடையில பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி சாமத்தோட சாமமா எப்படி போகும் தெரியல. நம்மள தூங்க போட்டு ஓட்ட பிரிச்சு ஊதிட்டா வந்து படுப்பா வரும். ஏன்னா வகுறு பொருந்துமா? அப்படி இது நேரா பார்த்தல என் வீட்டுக்கு பக்கத்துல நினைச்சு எப்படி ஒரு புருஷன் முன்னாடி நல்ல பொடி சொல்லிட்டு போயிடாரு. காசு எக்கச்சக்கமான காசு இருந்த என்ன பண்ண மூலியை வச்சு அனுபவிக்கிறது ஒரு புள்ள பாக்கியம் இல்லை. ஐயோ பாவம், அவனு கும்பிடாத சாமி இல்ல, போகாத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. ஆனா அவன் கும்பிட்ட சாமி எல்லாம் கைகூடி 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். சந்தோஷம் தாங்கல. ஊரே திருவிழா கோல ஒரே வரவனுக்கெல்லாம் ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஆம்பளை ஆள் போற இப்படி கொண்டாடுறான். 2 பொம்பளை ஆளுங்க இந்த பிறந்த உள்ளே பார்க்க பெரியாஸ்பத்திரி கோரிப்பாளத்துக்கு போயிருக்கு. போன மூலியாலேயே இப்படி சக்கரத்தனை பிள்ளைக்கு தொட்டு வச்சுட்டு ஒரு 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வரணும்ல. இவங்க அங்க போய் வர்ணிச்சிருக்காரு. என் ஜீமா திங்க குட்டி வந்திருக்காண்டா ஆம்பளை பையன், வம்சம் தலைச்சிருச்சா, வம்சம் தலைச்சிருச்சு. 10 வருஷம் கழிச்சு பிறந்த பையன் அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல அண்ணன் தம்பி அடிச்சு இருப்ப ஜெயில இருக்காங்க. ஒத்தாள் பத்தியாடா எம்பிட்டு செவிடாங்க 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அதை கூட செய்யலைன்னா அப்புறம் அது எதுக்கு தான் முடியும்? அதை விசாரிச்சுக்கிறோம்டா, கம்பெனி என்ன கம்பெனியா இருக்கும். அதனால என்ன செய்யப்படாது, என்ன செய்யப்படாது, அக்கம் பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க, அக்கம் பக்கம் நடந்த கதையை பேசக்கூடாது, அரங்கத்திலே நடக்கிறதையை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு முதல்ல நாடகத்தை ஓப்பன் ரைட் ஐயா வந்துட்டார், அவங்க பார்த்துக்குவார். இன்றைய தினம் நமது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நானூர் நாட்டை சார்ந்த சீர்மிகு அரசனூர் கிராமத்தை எழுந்தருளி அருளாட்சி புரிந்து வரும் ஆதிபராசக்தியின் அம்சமான அன்னை தேவி உமா மகேஸ்வரி அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மந்தை மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு 2 நாள் நிகழ்ச்சிகளிலே இன்றைய தினம் இந்த வண்ண மின்னல் கலையங்களில் நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பூவெந்திரி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமை
முன்னிலையிலும் அரசு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையிலும் இந்த நாடகம் இங்கே நடைபெறுகின்றதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறார்களே. இந்த நாடகத்தை பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளிலும் வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிகசை மாமன்னன் உங்கள் அபிமான செல்வன் நாடக உலகின் சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரா நாடகத்திலே தனக்கிணைகள் தானே என்று வெற்றி முரசு கொட்டி வந்த மாநில மாமேதை ஆர்வி உடையப்பா தேவர் அவர்களுடைய கலை வாரிசு ஆர்வி சத்யநாதன் அவர்கள் வேலன் வேடன் ஒருத்தராக காத்திருக்கின்றார். அதற்கிணையாக புயல் நுண்ணிய கானங்களை பாடி முழுக்க காத்திருக்கின்றார். வசனவாக்கு சாதுரிய பேரரசி வல்லார மாநகர் கண்டெடுத்த தங்கம் MSK சிவரஞ்சனி அவர்கள் இங்கே வெளியாக அடிக்க காத்திருக்கிறார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடாத்த வேண்டும் என கச்சைகட்டில் காத்திருக்கின்றார். சொல்லருக்கு வீரர் குறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார். அருமையின் ராஜா குறை சார்ந்தது ஆறுமுகம் அவர்கள் இங்கே நாடகம் அடிக்க காத்திருக்கின்றார். மேலும் எங்களுக்கு பக்கம் இடங்களாக பக்க பலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கிறார்கள். இனிசி வெட்டுகள் ஆறுமை சக்கரவர்த்தி மெலிசி திலகம் அருமையை வைத்துள்ளர் புல்வாக்கரை சார்ந்த MGT வீரவீரர்கள் அருமையவன் தும்பாட எல்லாம் தெரிந்த மனிதன் உலகம் இங்கே மதிக்கிறதா? எல்லாம் தெரிந்த மனிதனை உலகம் இங்கே மதிக்கிறதா? நல்ல இதயத்தை பார்த்து நாட்டிலே வறுமையை உரைக்கிறதா? சில்லறையும் நான் இவரை அவரை தெய்வங்களா உதவா? தேவையும் தியாகம் இன்றி வேர்வை எங்கே வருகிறதா? நாட்டுக்கு நம்மை செய்தவன் எல்லாம் எல்லா காசுதான். கருத்து சரவணா, இந்த பாட்டை கவனிச்சியா? இதுல வரக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இதுல என்ன விஷயம் தெரியும். என்ன 32 பல்லுக்கு இடையே நாக்கு இருக்குது பத்திரமா, 3 பேருக்கு மத்தியிலே மனுஷன் வாழ முடியாது நிச்சயமா. அப்படின்னா என்னன்னா இந்த வாய்ப்புலதான் பல்லு 32 கிடக்கு, அதுக்கு மத்தியில தான் அந்த நாக்கு கிடந்துக்கிட்டு பேசுது பாடுது அப்படிங்கிற இப்படிங்கிற கடிவிடாம தப்பிச்சு விடுவார். அப்படி மனுஷன் வாழ முடியுதாடா? 3 பேருக்கு மத்தியில முழுசா வாழ முடியல. 3 பேரும் 30 டைப்பா பேசுறேன். 3 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள மூலம் தள்ளி போகுது. அதுக்கிட்ட அந்த நாக்கும் பல்லும் ரெண்டும் பேசிக்கிடுச்சான். நாக்கு சொல்லிச்சான், என் பல்லே உன் உதவியை நான் எந்த காலத்திலயும் மறக்க மாட்டேன் அப்படின்னு பல்லு கேட்டுச்சான். அப்படி என்ன நான் உனக்கு பெருசா உதவி பண்றேன் அப்படின்னு அப்பதான் நாக்கு சொல்லிருக்கு. எவ்வளவு கடினமான உணவா இருந்தாலும், அதாவது இப்ப கறியா இருக்கட்டும், நல்லி எலும்பா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், நல்லா கருக்கு முறுக்கு மென்னு கூழாக்கி எனக்கு கொடுக்குற, நான் உள்ள உட்காந்து ருசிச்சு ருசிச்சு சொட்டு கொட்டி சாப்பிடுறேன், இந்த நன்றியை நான் மறப்பனான்னுச்சான். அப்பதான் பல்லு சொல்லிச்சான், ஏன் நன்றி விசுவாசம் உனக்கு தெரியுது, வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியலையேன்னுச்சான். என்னடா அப்பதான் பல்லு சொல்லி இருக்கு, நீ மாட்டுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு வாரையும் போறவங்கள ஓத்தாம உமான்னு வஞ்சு விடுறேன், வாரவே அடிச்சு பல்ல ஒதுக்குறோம்னு என்னைத்தான் ஒதுக்குறான். எவனாவது பேசுற நாக்க புடிச்சா இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? நீ பேசிவிட்டு உள்ள ஒளிஞ்சு உட்காந்துக்கிற என்னைய போட்டு கொள்றாங்க. அதனால தயவு செய்து நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீன்னா உன் நாக்க கொஞ்சம் அடக்கி வாசி, எவனையும் வஞ்சு தொலையாது. அதனால அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, யாகாவர் ஆகிரும் நாகாக்க காவாக்கால் சோகோப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படின்னு சாலமன் பாப்பியார் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எனக்கு சொன்னது சாலமன் பாப்பியார் ஐயா, அதுக்காக நான் அவரைத்தான் சொல்ல முடியும். ஒருவர் எழுதிய குரலை ஒருவர் மிகைப்படுத்துவது மிக நல்ல விஷயம். அதனால நீங்களும் நாக்க கொஞ்சம் பக்குவமா யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப போய் வாடிக்கிறாது எதுலயே. சரிதானா? உனக்கு தாண்டா சொல்லணும், நாக்கெல்லாம் அறுத்தாத்தான் நீ செய்துட்டு வருவேன். இங்கே சிறந்தவர்களை நன்றி கூப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டு இருக்கிறார். நமது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடகத்திற்கு பூவந்தி காவல்துறை சார்பாளர்களுக்கு மரியாதை செய்யப்படும் காரணத்தினால் காவல்துறை சார்பாய்வாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக கிராம நிர்வாகர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அரசு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி தாஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
ஹார்மோனிக் ஆல்ரவுண்டர் சரவணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ராமர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கரிகரன் அவர்களுக்கு அரசு கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தியிருக்கின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி. நன்றிகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்றார் உறவினர் அத்தனை பேர்களுக்கும் கலைக்குழு சார்பிலே நன்றி. அடாடா 2 பேரும் மாலை காலத்துமா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா சாமி? மங்களகரமா அப்படியே நீர்மாலை இருக்க போறீங்க மாதிரி இருக்காங்க. கலட்டுங்களா போட்டாச்சுல அப்படியே வெட்ட போறாங்க. மரியாதை வேண்டா தம்பி, கலட்டி வச்சிடலாம். அது அப்படியே அடுத்த போடணுமா? அது சரி சரி, அது உனக்கு தான் தெரியும். பூக்கட்டுறேன் எனக்கு தெரியும். இங்கே நன்றி கோப்பாக மக்களை திசைத்துக் கொண்டிருக்கின்றார் முருங்க சக்கரவர்த்தி தாளவாதி அவர்கள், அருமையண்ணன் நாராயண தாஸ் அவர்கள் முருங்கமன் தோழ. பலவாத்தி சக்கரவர்த்தி பலவற்றை நிறைய ஜாமா இருக்குன்னு அர்த்தம்டா. பலவற்றை இங்கு இணைந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மேலூர் சரவணன் அவர்கள். ஆல் ராவ் பூச்சி மருந்து அடிக்க போயிருக்கலாம். எப்படித்தான் சுத்தி சுத்தி படிக்கிறது? சாமியா அதிகமான சாமியா அதெல்லாம் காட்டுறா. அண்டா முறை தட்டுது அதுங்களா இன்னும் நேரம் வச்சிருக்கு. முட்டை கொத்து மாதிரி தேங்காய் தெரியாது. நேரம் இல்லாத அன்னைக்கு சமையலுக்கெல்லாம் போவேன் புள்ள. எந்த வேலையா இருந்தாலும் களவாடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுடா. உழைச்சிருவ தப்பு கிடையாது. தாளம் லய சக்கரவர்த்தி ராமர் அவர்கள் தாளம். அவ்வளவுதான், 2 அடி தான். தொல்லை இல்லாத வேலை முடிஞ்சுனாக்கா அவங்க பெட்டிக்காரன் பெட்டி கீழே இறக்கி வைக்கணும். ஒரே கூட முதல்ல கட்டணும். நாங்களாம் துணியை மடிச்சு வைக்கணும். அவனுக்கு அதெல்லாம் போட்டுட்டே இருப்பேன். முடிஞ்சா டக்குன்னு டவுசர் பாயில போட்டு 50 பட்ஜெட் போயிருக்கேன். எல்லாத்தையும் அவுத்து வைக்கிறது வாங்க. அது நியாயம் தான், ஒத்துக்கிறேன். எங்க பப்புனாக்க நடிச்சு நல்லது இருக்கு சொல்லிடுறேன். விடு, ஏன் சண்டைக்காரன் மாதிரி வரையே? நாட்டிய தாரகை எதுக்குட சமணம் குறிக்கிற லூஸ் பேராடா நீ? ஆடல் அரசி ரைட்டு நடக்கட்டும். நாட்டிய பேரொழி வேற வழி கிடையாது. பள்ளியோட சேர்ந்துட்டா பசுவும் பிரிஞ்சுதானே ஆகணும். நான் பசுன்னு எனக்கு நல்லா தெரியும். பள்ளி யாருன்னு பாக்குறவங்களுக்கு அழகா தெரியும். நீதான் நீட்டா உட்கார்ந்திருக்கிய. நாட்டிய தாரகை நடன சிங்காரி அனிதாகின்ற தமிழ் அரசு அவர்கள் இங்கே டான்ஸ் அண்ட் காமெடி நாடகத்தை பார்த்த மகா எழுவழி தங்கவேல் வணங்கும் தெய்வம் தாங்க. சொன்னே வாத்தியாருக்கும் ஒரு நோக்கம் வரத்தான் செய்யும். என்னண்டா பேய் இறங்குமா மாப்பிள்ள? பேயே இறங்கும் போது நம்ம இறங்காம இருக்கலாமா? பேஞ்சா இறங்கத்தான் செய்யும். எப்ப இப்போ என் பேர் சொல்லிக்கிறேன் ஐயா. ஓப்பனாக நடித்து அந்த
சண்டை ஓட்டுக்காங்க 24 நாய் பண்ணியுமா கூடிட்டாங்க சரி சரி பாப்பா நாங்க நடித்து நீ அவனை வகிரியா இல்ல சாரியா என்ன பேசுறியா இப்ப என்ன பிரச்சனை நியாயம் இந்த 100 ரூபாய் பஞ்சாயத்து இன்னும் போகல அந்த 100 ரூபாயை நான் தந்துடுறேன் சண்டை ஓடுறாங்க சரியா பாப்பா நாங்க நடித்து செருப்பிஞ்சு உங்க நாய வீதி நிப்பேன் சாதனை மத்தம் திருவாங்க எனக்கு ஒருத்தர் 100 ரூபாய் தரணும்டா அவங்கள வஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க சண்டை கொடுக்குங்க இன்னும் பேசுறாங்க பாப்பா நாங்க நடித்து எவ்வளவு அமைதியா இருக்க மத்தியில வச்சாரு பார்த்தி அறிஞனாக்கினா பப்பும் காமிக்கு போக்குவரத்து எல்லாம் நான் தான் இந்த நாடகத்தில் சிறந்த முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி அண்ட் மொழி அமைப்பு விஜயகுமார் ரேடியோ திருப்புவனம் அருமையான பாடல் காலத்தால் அழிக்க முடியாத கானங்கள் சூப்பரா போட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனா விஜயகுமார் மைக்சருக்கு நான் அதிகமா விளம்பரப்படுத்த வேண்டியது அது ஏன் செட்டு காலையில இருந்து ஆம்பளை வீடு போவேன் பின்னாடியே பஸ்ஸில் வந்து வாங்கிடுவார்ல அவருக்கு வீடு தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பான ஒளிபெருக்கி மேலும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அருமை எண்ணெய் ராஜா கூரை சார்ந்தது ஆரம்பமாக நாடகத்தை அமைத்திருக்கார் என்பதை மகிழ்வு தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு வயதான சாப்பிட்டாச்சு சாப்பிட்டது பத்தாதுன்னு உள்ள வேலை கொண்டு சொல்லி இருக்கு வேணும் போதுதான் சாப்பிட்டுக்கலாம்னு ஆனா சாப்பாடு நல்லா தான் போட்டீங்க ஒன்னும் குறையில ஒரு சின்ன குறை அவ்வளவுதான் அதுலடா நிறைய காணாம சொல்லணும் குறைய நேரா சொல்லணும் அப்பதான் திருத்திக்க முடியும் என்ன குறை அப்படி பெரிய குறைகளா ஒண்ணும் இல்ல சாப்பாடு போட்டதோட ஆளுக்கு ஒரு பாய் இந்த ராணி கொடுத்து நிம்மதியா தூங்குங்கப்பா காலையில காசு தரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா சோத்தை விட்டு வேற நீங்க கேட்பாங்களா இல்லையா வராங்கிட அங்க இருந்து டபேரா வண்டி எடுத்துக்கிட்டீங்க தின்னு கூட போந்து வச்சு தூங்குறது அப்படி கேட்பாங்களா இல்லையா தின்ன சோத்துக்கு உழைக்கணும் வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம பாடுபடணும் நம்ம நாள முடிஞ்சது 4 நல்ல விஷயங்களும் மக்களுக்கு சொல்லணும் கண்டிப்பா எனக்கு இங்க உட்கார்ந்து பெரியவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்ல அவங்க எல்லாம் பாரம்பரியமா நாடகம் பாக்குறவங்க இந்த வாண்டுகளை பாரு உட்கார்ந்து இருக்காங்க எத்தி எத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைடா சின்ன பிள்ளை எதிர்கால தூங்கல்டா அவங்க எப்படி சொல்லிய இந்த நாட்டை தூக்கி நிப்பாட்ட போறவங்க அவங்க எதையாவது தூக்கி நிப்பாட்டன்னு வச்சுக்க ஒண்ணு நாட்டை தூக்கி நிப்பாட்டேன் வீட்டு தூக்கி நிப்பாட்டேன் வீட்டுக்கார மாட்ட கூட தூக்கி நிப்பாட்டுவேன் எதையுமே தூக்கி நிப்பாட்டலாம் பிறகு பிள்ளைய பிறந்து எதுக்கு ஆனா இப்ப பிறக்கிற பிள்ளைங்க கூட ரொம்ப அட்வான்டேஜா படுவனே முடிஞ்ச இருக்கு அப்படி நம்ம காலத்துல நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் டவுசர் போட்டுக்கிட்டு ஒரு கிழிஞ்ச பனி ஒரு மஞ்சள் பையில ஒரே ஒரு சிலேட்டு அது கிடக்கு அது குச்சி கூட ஓசில வாங்கிக்கிறேன் அதை போட்ட டவுசர் ஏற்றி விடுறதுக்கு எனக்கு நேரம் தெரியாது அதுல எம்புட்டு பையன் தபால் பட்டி என்னை கேள்வி பண்ணிருப்பாங்க தெரியுமாடா அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னும் என் வாழ்க்கையில மலரும் நினைவுகள் மாதிரி இருக்காதா ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம தெளிவா வளர்க்கணும் அதுவாங்க அன்னைக்குதான் பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஒரு அதை பத்தியான் ஏண்டா லேட்டு அப்படின்னா காலோட ஒண்ணு கிடைச்சிருக்காங்க ஜர்ன்னு ஒரு வாத்தியார் தான் சாக்கிறது போட்டு அதெல்லாம் துடைக்கணும் விரட்டினதுக்கு பழைய ஆனா இன்னைக்கு அப்படின்னா இல்ல ஏண்டா லேட்டுன்னா லேட் ஆயிடுச்சு வந்துட்டேன் இருக்கவா போவா அளவுல பேசிருக்கு அப்புறம் அதோட வாத்தியார் உட்கார் பண்றாரு ஏன்னா போக சொன்னா போய் அடிக்க ஆள் கூட்டுருவேன் இது நமக்கு தேவையா அந்த அளவுக்கு வினயமா போயிட்டு இருக்க காலம் ஆனா பிள்ளைங்க எவ்வளவு வினயமா வளர்ந்தாலும் பெற்றவங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமைனா பிள்ளைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு சொத்துல செத்து வைக்கிறேன்னா ஒரு பெரிய வீட்டை கட்டி வைக்கணும் வாசல கட்டி வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அரை காலத்துல அவன் சம்பாதிச்சுக்கிறான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருங்க கல்வி ஒண்ணுதான் அவனுக்கு அழியாத சொத்து கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புறாங்க படிப்பு இருந்துச்சுனாக்கா எங்கேயும் போய் தைரியமா படிச்சுக்கலாம்ல ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய பெரிய விவசாயிகளா இருக்கலாம் வியாபாரிகளா இருக்கலாம் இல்ல தொழில் அதிபர்களா இருக்கலாம் நான் சாதாரண கூட்டாளி பையங்க நாடகக்காரன் நீங்க போடுற காசு தான் எங்க பிள்ளை விட்டு எல்லாம் சாப்பிடறோம் அதை வச்சுதான் பிழைக்கிறோம் ஆனா நான் சம்பாதிக்கிற சம்பார்த்தனையில நாளைக்கு என்னைய மாதிரி ராப்பகலா என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு வாயை கட்டி வயிற்ற கட்டி நல்லா என் மகனை படிக்க வச்சிருக்கேன் அது ஒண்ணு போதுமே எனக்கு அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் என்னப்பா என்ன மகனை டாக்டர் படிக்க வச்சீங்களா இல்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சீங்களா இல்லடா 1வது படிக்கிறேன் படிக்க வச்சவங்க கஷ்டப்பட்டாங்க ஏய் வெண்ணை நீ சொல்ற டாக்டர் இன்ஜினியர் 1வது படிச்சுட்டாண்டா போனேன் நேரம் அப்புறம் டர்னு உட்காந்துக்குவாரோ டாக்டர்னு என்னவோ ஈஸியா பேசுறாங்க எல்கேஜி சேர்க்கறதுக்கு 7000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் இன்னும் 1வது முழுசா முடிக்கல அதுக்குள்ள 1 லட்சம் பிளேஸ் அநேகமா அவன் டாக்டருக்கு படிக்கும்
இனிமேலாம் நான் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாட்டுல நல்ல வருமானம் 3 தாப்பா. ஒண்ணு பிரைவேட் பள்ளிக்கூடம், அதுக்கடுத்து டாஸ்மாக் ஒயின் ஷாப், சரி. மூணாவது எடுத்துட்டோம்னா ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரி மாதிரி கொள்ளையடிக்கிற இடம் உலகத்திலே கிடையாது. என்னன்னு 100க்கு 1-2 டாக்டர்கள் தான் நல்ல டாக்டரை பார்க்க முடியுது. ஏன்னா கடவுளுக்கு அடுத்து நம்ம நம்புறது டாக்டர் ஒரு ஆளுக்கா. அவர்கிட்ட தான் போய் ஐயா எப்படியாவது எங்க பிள்ளைய காப்பாத்துக்கையா, அவனுக்கு உயிர் பிச்சை நீங்க தான் கொடுக்க டாக்டரை தானே கும்பிடுறோம். ஆமா, ஆனா அன்னைக்கு 100க்கு 2 பேருக்கு தான் பார்க்க முடியும். பாக்கி கூட கொலகாரா தான் இருக்கான். எந்த நேரம் கத்தி கைமா தாண்டா தெரியான். எப்ப ஆபரேஷன் பண்ணுவாங்க அவனுக்கு தெரியும், நமக்கும் தெரியல. உள்ள நுழைஞ்சது என்ன இதெல்லாம் கேட்கறான்ல, முதல் வார்த்தை அதுதான். ஸ்கேன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும். இது மனப்பாடம் பண்ணி உட்காந்துருப்பாங்க இவ்வளவு. இதுல உள்ள நுழைஞ்சோடனே காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு ரவுண்டா வச்சு டப்பா மாதிரி இப்படி வச்சு வச்சு எடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? கெட்டால் சோப்பா. என்னமோ ஒரு கோப்பை விடு. அது எதுக்கு தெரியுமா? அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையான மேட்டர் அது அல்ல. சளி இருக்கா இருமல் இருக்கான்னு பாக்குற மாதிரி அப்படியே தொட்டுக்கிட்டே வந்து ஜோப்ல எவ்வளவு ரூபா வச்சிருக்கேன், இங்கிட்டு ஒழிச்சு வச்சிருக்கானா, இங்கிட்டு வச்சிருக்காங்களா, அது மறைச்சிருக்காங்களா, இதை தேடுறதுடா. அது ரூபா இருக்குன்னு தெரிஞ்சாக்கே ஊசி விடுவேன், இல்லைன்னா ஊசி அப்படியே எழுதிட்டேன் போட. அதுக்கடுத்து கேட்பா இல்ல நாக்க நட்டு எங்க வாயத்தர எங்க மூக்க காட்டு எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு மைக்க புடுங்குது. மூடும் பார்த்துட்டு என்ன செய்யுது நம்மளே கேட்டா அதுக்கு அவங்க நாங்க என்ன மந்திரவாதியா சொன்னா தானே வைத்தியம் பார்க்க முடியும். ஒண்ணும் இல்ல சார், காலில் கல்லு தட்டி விட்டுருச்சு, லேசா ஒரு கழும்ப தடவி வீட்டுக்கு போனா நாயன்னு விளட்டாம நாப்பத்தோட மூக்க தொட்டு நீ டாக்டரா நான் டாக்டரா எனக்கு தெரியாதா, வடக்கு ஒரு சீட்டை கிழிச்சு அதுல எழுதுவார் ரத்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மலை டெஸ்ட். சார் இதுக்கெல்லாம் காசு இல்லையே, அப்ப வாசல் உட்காந்து பிச்சை எழுதியா எடுக்குவேன். டாக்டர் அப்படி இருக்காருன்னா பேஷண்ட் சில பேர் குழப்பாதி வர்றேன். அன்னைக்கெல்லாம் சக்கரை வியாதிக்கு வைத்தியம் பார்க்கறது வந்துருந்தேன். சார் சுகர் 400க்கு மேல ஏறிடுச்சு, கிருப்பு தள்ளுது, எங்க விழுவேன்னு எனக்கு தெரியல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஒன்னும் கவலைப்படாத, நான் கொடுக்கிற மாத்திரையை கண்டினியூ பண்ணு, அதோட டெய்லி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போ, நட, உடம்பு சுத்து மாதிரி ஆயிருங்க. ஓகே சார்னு போயிட்டான். சரி, ஒரு 20 நாள் கழிச்சு டாக்டருக்கு ஒரு போன் வந்துச்சு. சார் நான் தான் சார் சுகர் பேஷண்ட் ராமசாமி பேசுறேன். என்னையா? ஒண்ணுமில்ல சார், டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்க, நடந்துட்டேன், இப்ப அடுத்து என்ன செய்யுங்க? ஏண்டா அங்கிருந்தே கேட்டா எப்படி ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டியா? இல்ல சார் நான் உடனே வர முடியாது, இப்ப நான் கும்பகோணத்துல இருக்கேன். கும்பகோணத்துக்கு எதுக்கு போனேன்? டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்தே சார் கும்பகோணம் வந்துருச்சு. வாக்கிங் போனா முன்ன பாத யாத்திரை போயிருக்கேன். அப்படி உங்களுக்கு வைத்தியம் பார்த்து அது விளங்கவா? இதுல ஆம்பளை பிள்ளைகளை கூட நம்ம படிக்க வைக்காம விடலாம், அவன் எங்கிட்டாவது போய் கைவண்டி விட்டு கூட படிச்சுக்கிறியான். ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு கண்டிப்பா படிப்பு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நினைக்கலாம் புருஷன் வீட்டுல போய் அவனுக்கு வாய்க்கு ருசியா சோறாக்க தெரிஞ்சா போதும் நினைப்பீங்க. அது இல்ல, குடும்பம் நடத்தணும்னாலும் அதுக்கு படிப்பு தேவை. அதுக்கு ஏன் குடும்பமே உதாரணம். எப்படி அங்கிட்டு அலைய வேணாம். என் சம்சாரம் தங்கமானவன், நல்ல குணவதி, நல்ல கடுமையான ஒரு உழைப்பாள், மாடு மாதிரி வாழ வைப்பறான், நிமிஷம் அப்படி அசந்து தூங்க மாட்டான், அப்படி வேலைக்காரி. ஆனா இருந்து என்ன பண்ண உதவி படிப்பறிவு இல்லை, பள்ளிக்கூடத்து பக்கமே போனது. சரி என்ன பண்றது, சொந்தம் அக்கா மக, சொத்து வத்து கொஞ்சம் நிறைய, எவ்வளவு இருக்க 2 கூரை வீடு இருக்கிறதா சொல்ல முடியும். கட்டிக்கிட்டு வந்துட்டேன். சரி எல்லாரும் மாதிரியும் வசதியா வாழணும்னு ஆசை. எவனை பார்த்தாலும் செல்போன் கைமா சொல்றான். இவ்வளவு நாள நாடகாடி ஒரு செல்லு வாங்க முடியல, வகுத்துருச்ச தாங்க. 2000 ரூபாய் 10 வட்டிக்கு வாங்கினேன்டா. அது கட்டினா கட்டணம் கட்டாடி 900 வாங்கிட்டு சரி நேர பஜார் போனேன், மீனாட்சி பஜார். செல்லு வாங்க கலவாங்கவா போர் ரெடி போட்டிருக்கேன். ஒன்னு எடுத்தா ஒன்னு பிரின்னு போட்டிருந்தேன். சரி அதுதான் அள்ளிட்டு 2 செல்லுடி, ஒண்ணு எனக்கு ஒண்ணு என் முண்டாடி. நாடகத்துக்கு வந்துட்டோம்னா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா கேட்டுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. வாங்கி கொடுத்துட்டே தவிர அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியல, முடியும் சொல்லி கொடுக்க நான் தான் கூடுங்க. வாடி ஒன்னும் பெரிய கம்ப சித்திரம் இல்ல, இந்த மாமா நம்பர் அதுல போட்டுக்க. இந்த பச்சை பட்டு அமுக்குனா பேசலாம், சரி சிகப்பட்டு அமுக்குனா நின்றுக்கிறோம். இது 2 தான் தெரியும், வேற ஒரு மட்டும் தெரியாது. இதுல இவங்களுக்கு கேமரா செட் வேற. நான் நாடகத்துக்கு வந்துட்டேன், அவங்க ஆத்தா அப்பவே வீட்டுக்கு வந்திருக்கா. சரி இதை என்கிட்ட சொல்லணுமே நினைச்சு எனக்கு போன் போட்டிருக்கா. அந்த நேரம் நான் வேற யார்கிட்டயோ செல்லுல பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். சரி லைன் பிஸியா. அப்ப கம்ப்யூட்டர் வாய்ஸ் சொல்லிருக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு இணைப்போடு தொடர்பாக உள்ளார், உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்ல. சரி வீட்டுக்கு வரேன், விளக்கமா கைமா நிக்கிறான். ஏன் என்ன இப்படி நிக்கிறேன், நீ யாரோடய தொடர்பா இருக்கியாமல்ல? லூசுக்கு யாரு உனக்கு சொன்னாங்க? ஏன் நீ வாய போடுறா, அந்த சக்கரத்தையே கூட சொல்லிவிட்டால. எந்த சக்கரத்தை எவடி சொன்னா? ஏய் ஓ
போனா அவ எடுத்து எப்படி பேசுவான், அதானே. நீ கொடுக்காம அவ பேசுவான். ஆ. அது நான் கூட தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்றாவ. அதானே. அவ மயிர அறுக்கிறேங்கிறாடா. யாரு பேரு? கம்ப்யூட்டர்ல பேசுறவங்களை கொண்டாந்து நான் எங்கிட்டலாம் மயிர இருக்க விட. இதுக்கு என்ன காரணம்? அந்த கல்வி அது இல்லாததான். அதுக்காகவாது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல கல்வி ஒண்ணுதான் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கண்ணா இருக்கும் தெரிஞ்சு படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்க. நான் உள்ள இருக்கால ஒவ்வொரு ஆளா வெளியிடலி நடிக்க வைக்கிறேன் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.